friends, welcome back to my channel. நான் தான் உங்க டெய்லி தமிழ் பொண்ணு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே vlog தான் பார்க்க போறீங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனார் பொண்ணு. இவங்க பேர் வந்து ஜெனிஷா. இவங்களோட பர்த்டேக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே விஷ் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இவங்க பார்க்கறதுக்கு. இருங்கம்மா இன்னும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாத்தனார் ஃபேஸை காமிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். அவ்வளோ ஒரு கூச்சம். ஆனால் என்னோட ரீல்ஸுக்கு எல்லாமே இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, என் கூட ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இவர் வந்து நாத்தனாரோட ஹஸ்பண்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பலூன்ஸ் எல்லாம் எடுத்து வீடு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன், இந்த பொண்ணு தான் பர்த்டே பொண்ணு பாருங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரொம்ப கூச்சம், வெக்கம் வந்துருச்சு, ஓடிடுச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மனிஷா, நாத்தனார் இருக்காங்களா, அங்கே தான் இவங்களும் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காங்க, என் மாமனார் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பர்த்டே சாங் போட்டால் அதில் வந்து பேரோட அந்த பர்த்டே சாங் வரும், ஜெனிஷா அப்படின்னு. என் பையன் அந்த மாதிரி போட்டு விட்டான். இவன் பாருங்களேன் எந்த மாதிரி ஆடுறான்னு. என் பையன், இவன் சின்ன வண்டு. அவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பாட்டு போட்டோன்னாங்க அவங்கெல்லாம் ஹாய் பண்ணுறாங்க. என்னோட மாமியாருமே அப்புறம் என் நாத்தனார் மாமியார் இருந்தாங்க, ரெண்டு பேரும். அவங்கெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா எல்லாம் ஹாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டு பாருங்களேன், ஜெனிஷா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பாட்டு வந்துட்டு இருந்தது. என் சின்ன பையன் அந்த பாட்டு பார்த்த உடனே எப்படி ஆடுறான்னு பாருங்களேன். மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கணும் அவனோடது. அந்த மாதிரி பின்னாடி பின்னாடி திரும்பி திரும்பி ஆடிக்கிட்டு இருந்தான். ஒரே காமெடி, ஒரே ஜாலி. இவங்க நான் எல்லாருமே அந்த மாதிரி என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நீ டைம் ஆகிடுச்சி, நீ கேக் கட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டு வீட்டுக்கும் கிளம்பணும், டைம் ஆகிடுச்சி. அதனால சரி நம்ம கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லி அவங்கெல்லாம் கேக் எடுத்துட்டாங்க. பாருங்களேன், கேக்கு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. மேங்கோ ஃப்ளேவர், அதுவும் இந்த குளிரில் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ சீசனே இல்லை, பட் இந்த மேங்கோ ஃப்ளேவர் கேக் கிடச்சிச்சு. ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் மேலே சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் சைடில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எவ்வளோ கேண்டில்ஸ் வைக்கலாம் எப்படி அப்படின்னு எல்லாமே பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி 11th ஸ்டார்ட் ஆகும்ல, 11 பர்த்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் 2 கேண்டில் வைங்க 11 பர்த்டே மாதிரி அப்படின்னு ஒரு 2 கேண்டில் வச்சு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேண்டில் எல்லாம் பற்ற வச்சாச்சு. மனிஷா தான் கேண்டில் பற்ற வச்சாங்க. அதுக்கப்புறம் சரி கேக் கட்டிங் பண்ணலாமே அப்படின்னு எல்லாருமே ரெடியாக இருக்கோம். எப்போ கேக் கட் பண்ணி எப்போ சாப்பிட்றது அப்படின்னு. சின்ன பசங்க பாருங்களேன், அந்த பர்த்டே டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப இதுங்க. அந்த கேக் எப்படா நம்மளுக்கு கிடைக்கும், எப்போ நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சின்ன பசங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருப்பாங்க. அதிலும் என்னோட பையன், குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக்கு முன்னாடி போனால் போதும், அவங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் உஃப்னு ஊதிட்டு அந்த கேக்கை கொஞ்சமாக எடுத்து டச் பண்ணி எடுத்து சாப்பிட்ருவான். அந்த மாதிரி என் சின்ன பையன். ஷோபித் நாத்தனார் பையன் பாருங்கள் எப்படி கிளாப் பண்ணிவிட்டு அவங்க அக்கா பர்த்டே எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் ஆகிடுச்சி. ஜெனிஷா வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் ஊதி எல்லாம் கேக் கட் பண்ணிட்டான். யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது, அப்பாக்கா அம்மாக்கா தாத்தாக்கான்னு யோசிக்கிறா போல். அப்புறம் கேக் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கிற வந்து என்னோடய மாமனார். ஸோ கேக் கட் பண்ணோடனே அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாமனார் கூட்டி விட்டா. ஏன்னா ஜெனிஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாத்தான்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே தாத்தா தான் அவரை ரொம்ப பார்த்து வளர்த்து, இந்த மாதிரி ரொம்ப அட்டாச்மெண்ட் தாத்தாவோட ரொம்ப ஜெனிஷாவுக்கு சின்ன வயசுலேருந்தே. ஏன்னா ஜெனிஷா வந்து போர்ன் ஆனதுலேருந்து எங்கள் தாத்தாவோட நானியோட தான் ஜாஸ்தி இருந்திருக்கா. ஸோ அது ஒரு அட்டாச்மெண்ட், ரொம்ப லவ் அந்த மாதிரி. அப்புறம் அவங்க கேக்கு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும், சின்ன பசங்களுக்கு எல்லாம் கேக் ஊட்டி விடுறான். ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஜெனிஷா சின்ன பொண்ணு. நான் கல்யாணம் பண்ணி வரும்போது ஒரு வருஷம் இருக்கும் நான் வந்து வீட்டுக்கு வரும்போது. அப்போ பார்த்த பொண்ணு இப்போ இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டா. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஹாப்பி. என்னடா நான் ஏன் முன்னாடியே வளர்ந்த பொண்ணு இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டாலே அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேக் ஊட்டி விட்டான். எல்லாருமே அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக் ஊட்டி விட்டாங்க. நானி அப்புறம் தாதி, இவங்க ஜெனிஷாவோட தாத்தா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்பா சைடு சொந்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வரலை. இவங்க தாதி இங்கே இருக்காங்க, ஜெனிஷாவோட தாதி. அப்புறம் எல்லாருக்குமே கேக் ஊட்டி விட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு கேக் ஊட்டி விட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஊட்டி விடலான்னு நான் தான் வந்து ஆக்சுவலாக வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி நம்ம லாஸ்ட்டில் ஊட்டி விட்டு ஜெனிஷா ஒரு ஃபேஷியல் மாதிரி
ஃபுல்லாக ஃபேஷியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டில் ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து சரி ஊட்டி விடலாம் அப்படின்னு ஜெனிஷாக்கு ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஒரு சான்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுவும் அந்த பர்த்டே அன்றைக்கி தான் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் அவங்க மூஞ்சிலெல்லாம் கேக்கு பூசுறதுக்கு. நான் கேக் பூசினதுக்கப்புறம் என்னோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பூசுவேன் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து பூச ஆரம்பிச்சிட்டான். அது அவனும் கொஞ்சம் பூசிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களாமா. நான் கேக் பூசினேன் அதனால் நானும் உங்களுக்கு பூசுவேன் அப்படின்னு சொல்லி கேக் எடுத்துகிட்டு வந்துட்டா. பாருங்களேன் ஊட்டி விடுற மாதிரி. எனக்கு ஆக்சுவலாக ஊட்டி விட வரலை. அவளோட பிளானிங் என்னென்னா கேக் ஃபுல்லாக மூஞ்சில் ஃபுல்லாக பூசணும் அப்படின்னு அது ஒரு பிளானிங் தான். நானுமே ஐயோ வேணாம் நம்ம ஃபேஸில் வேணாம் அது அப்படியே ஒயிட்டாக இருக்குமோ அதனால பூசக்கூடாதுன்னு நினச்சி அப்படி இப்படி நீங்கள் எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா விட மாட்டேன்ட்டாங்க. அது பூசியே தீருவேன், கேக் உங்களுக்குமே மூஞ்சில் பூசணும் அப்படின்னு அந்த ஒரு வெறித்தனம் பாருங்களேன். நானும் என்னென்னமோ போராடி பார்த்துட்டேங்க. நான் என்னால் முடியல. சரி இன்னைக்கு உன் பர்த்டே, சரி உன்னோட ஆசை நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக பூசுமா, ஜாஸ்தி வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுட்டு இருந்தேன். அப்பயும் கேட்க மாட்டேன்ட்டா. சரி அப்படின்னு நான் கையையே பிடிச்சிட்டு இருக்க பாருங்களேன். அப்பயும் விட மாட்டேன்ட்டா. நான் பூசியே தருவேன் அப்படின்னு அங்கெங்கன்னு பூசிட்டு இருக்கா. ஒரு வெளியே கொஞ்சமாக அப்ளை இது பண்ணிட்டா. அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லி விட்டோடனே அவ்வளோ ஜெனிஷா போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி ஒரு டான்ஸ் ஆடிடலாமே அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டுமே ஜெனிஷாவும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இவங்க இந்த மாதிரி தாங்க. இந்த பர்த்டே கேக் கட் பண்ணதுக்கப்புறம் இவங்க டான்ஸ் எல்லா வருஷமும் அந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும், டான்ஸ் ஆடுற வீடியோ. நிஷா 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும்போதுலேருந்தே இந்த மாதிரி கேக் கட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இவங்க டான்ஸ் ஆடுவாங்க. இவங்களோட ஒரு பேருன்னே சொல்லலாம், பர்த்டேக்கு அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுற மாதிரி. அப்புறம் இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி எல்லாம் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க. என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க பொண்ணுக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்கெட், குளிர் ஸ்டார்ட் இல்லை அதனால் நாங்கள் ஒரு நல்லா ஜாக்கெட் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இவங்க தாத்தா தாதியை கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அவங்க அந்த 4 கிஃப்ட்டு மாமனார் வாங்கிட்டு வந்தார், அது கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மனிஷாவும் ஹஸ்பண்டும் கிஃப்ட் கொடுத்தாங்க. இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கவுன் இருந்தது. எனக்கு அந்த கவுன் ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது கவுன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்மளும் ஒரு டான்ஸ் ஆடலாமே அப்படின்னு சொல்லி நானும் என் நாத்தனாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். என் நாத்தனாருக்கு கூச்சம் வந்துருச்சு, நான் போய் உட்காருன்னு உட்காந்துக்கிட்டா. நாங்கள் ஜாஸ்தி லைட்டாக ஒரு மூமெண்ட் போட்டோம் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் சரி பாட்டு போட்டுவிட்டாங்களா, சரி எல்லாம் டான்ஸ் ஆடிடலாமே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லாவே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆடுறது வந்து பார்த்திங்கன்னா மனிஷா சொன்னல அவங்களோட அப்பா. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எல்லாம் டான்ஸ் ஆடி ரொம்ப சூப்பராக கேக் கட்டிங் ஆகி எல்லாமே சாப்பிட்டு அப்புறம் எல்லாருமே நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.